ஏட்டி நம்ம 2 பேரும் துணி எடுக்க வந்துட்டோம். அவளுகளை என்ன செய்தாளுக? இளிச்சக்காவும் உங்க மாமியாரும் சேர்ந்து வாளி சோப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நெட்டச்சியும் சிம்ரனும் சேர்ந்து குடத்துல எல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காளுங்க. சரி, அப்ப அவளுக்கு தண்ணி பிடிக்கட்டும், நம்ம அதுக்குள்ள துணியெல்லாம் அள்ளிட்டு போயிடுவோம். சரிக்கா, நேரம் ஆயிட்டு. எங்க அத்தை வேற தேடிக்கிட்டு கிடப்பாங்க. வீட்டுல போய் சோத்த பொங்கணும். மாலா, உன்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன் பாத்தியா? என்னதுக்கா? கேளுங்க. இந்த ராணியக்கா எதுவும் உனக்கு போன் அடிச்சாங்களா? இல்லையக்கா, ராணியக்கா எனக்கு ஒன்றும் போன் அடிக்கலையே. என்ன விஷயம்? அப்படியா, உனக்கு போன் அடிக்கலையோ? எனக்கு காலையிலே போன் அடிச்சாகட்டி. பிரியாளுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு வந்துட்டான். தேதியெல்லாம் குறிச்சாச்சு போல. பத்திரிக்கை அடிச்சுட்டாங்க. பத்திரிக்கை குலதெய்வம் கோயிலுக்கு வைக்கணும்ல, அதனால போறாங்களாம். நாளைக்கு காலையில போறாங்க. அதை நம்ம எல்லாரையும் கூட கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா, நாளைக்கு போகணுமாக்கும்? எனக்கு ஒன்றும் சொல்லலையே. கூப்பிடாத இடத்துக்கு எப்படி போக முடியும்? சொல்லுவாங்கட்டி, எனக்கு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒவ்வொருத்தருக்கா சொல்லுவாங்க. எல்லாரையும் கூட்டு போகணும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ எதுக்கும் ரெடியா இருன்னு. சரிக்கா, கூப்பிட்டாங்கன்னா போவும். கூப்பிடலன்னா நான்லாம் வரமாட்டேன்ப்பா. சரி, அவங்க கூப்பிட்டாலும் நீ எப்படி வர முடியும்? மீனா இருக்கல்ல, அவளை போட்டுட்டு வர முடியாதுல்ல. ஏக்கா, எப்படியும் கூப்பிட்டாங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஆள் போய் தானக்கா ஆகணும். எங்க அத்தை இருக்காங்கல்ல, அத்தை பார்த்துக்கிடுவாங்க. சரி, என்னமோம்மா, பார்த்து செய்யுங்க. எதுக்கு உங்க அத்தைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. மாமியாரும் மருமகளும் பிறகு சண்டை போட்டு கிடக்காதீங்க. சரிக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். நெட்டச்சிக்கெல்லாம் ஃபோன் அடிச்சாங்களான்னு தெரியலையே. நானும் சிம்ரனும் வந்துடுவோம். நெட்டச்சிக்கு ஃபோன் அடிச்சாதானே அவ வருவா. நெட்டச்சி தானே, சொன்னா போதும். ஃபோன் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொன்னாலே அவ வந்துருவா. அவங்க எல்லாரையும் கூட்டு போகணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ராணியக்கா. எப்படியும் எல்லாரையும் கூட்டு போவாங்க. பஸ் பிடிச்சிருக்காங்களாம்ல. பஸ் இல்லையா? ஜாலியா இருக்குமே. டூர் போற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம். கேட்டி, டூருக்கெல்லாம் போலட்டி, குலதெய்வம் கோயிலுக்கு தான். காலையில போயிட்டு சாயந்தரம் கூட்டு வந்து விட்டுருவாங்க. பரவாயில்லக்கா, காலையில போயிட்டு சாயந்தரம் வந்தாலும் வீட்டில் இருக்கிற இம்சை இல்லாம நல்ல நிம்மதியா ஜாலியா இருந்துட்டு வரலாம். சரி, எதுக்கும் ரெடியா இரு. முதல்ல உங்க அத்தைகிட்ட சொல்லி வச்சிருமா. பிறகு உங்க அத்தை சண்டைக்கு வந்துட போறாங்க. கடைசி நேரத்துல சொன்னீங்கன்னா நீ எதுக்கு திடீர்னு சொல்லுத, போக கூடாதுன்னு சொல்லிட போறாங்க. அதனால இன்னைக்கே சொல்லி வச்சிரு. சரிக்கா, போனோடனே நைஸா காதுல போட்டு வச்சிருதேன். சரிடி, சீக்கிரம் துணி எடுத்துட்டு போவோம். நேரம் ஆகுது பத்தியா? வீட்டுல போய் சோறு வேற பொங்கணும். நீ வீட்டுக்கு போனோன்னா ராத்திரி மறக்காம சுத்தி போட்டுருன்னு. சரிக்கா, மறக்க மாட்டேன். சூடத்தையும் எலுமிச்சம்பழத்தையும் சுத்தி போட்டுருதேன். சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, என்னால் நல்ல தேதி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். சேர்ந்ததே நம் ஜீவனே. எத்தே, என்ன மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு? வீட்டில் 1:30 வண்டிக்கு வேலை கிடக்கு. காலையிலே கறியை வாங்கி வேற கொண்டு வந்து வச்சிருக்கு. வீட்டில் வேலை செய்வேன்னு பார்த்தா தண்ணி பிடிக்க போறேன்னு. சரி, ஒரு குடம் தண்ணி தானே பிடிச்சிட்டு வந்துருவேன்னு பார்த்தா இப்போ வந்து நிக்க. மணி எத்தனைன்னு தெரியுமாடி? என்னத்தே, ஒரு 11 மணி இருக்குமா? அதான் சமைக்கிற நேரத்துக்கு வந்துட்டோம்ல. ஆத்துல ஒரே கூட்டமா இருந்துச்சு, அதான் வர நேரம் ஆயிட்டு. 11 மணியா? 1:30 மணி ஆகுது. காலையில் 8 மணிக்கு போனேன். நீ பாட்டுக்கு 1:30 மணிக்கு நல்ல சௌரியத்துக்கு பாட்டு கச்சேரி நடத்திக்கிட்டே வாரியோ? என்னது 1:30 மணியா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா ராத்திரி சாப்பாட்டுக்கு தான் வந்திருப்பேன். உள்ள ஒருத்தி பேய் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கா. போய் என்னன்னு கேளு போ. என்னத்தே, அந்த பிசாசுக்கிட்ட என்னையே கோத்து விடுதீங்க. நீங்க போய் ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. நான் எதுக்கு சமாளிக்கணும்? நீ தானே போயிட்டு வந்த, நீயே போய் சமாளிப்போ. ஏத்தே, அவ பிசாசு மாதிரி கத்துவாத்தே. நீங்களும் வாங்கத்தே. கொஞ்சம் மாட்டு பொறுப்பு இருக்காடி உனக்கு. நீ பாட்டுக்கு போயிட்ட. அவ ஜூஸை கொடு, காப்பியை கொடுன்னு என்னைய போட்டு பாடா படுத்துதா. ஆப்பிள் ஜூஸ் கேட்டா போட்டு கொடுத்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மாதுளம்பழ ஜூஸ் கேட்டா அதையும் போட்டு கொடுத்தேன். இன்னும் எத்தனை தடவை தான் நான் ஜூஸ் போட்டு கொடுக்க? கடைசியில் இந்த வீட்டில் என்னைய ஒரு சமையல்காரியாவே மாத்திட்டீங்களே. போடி, உள்ள போய் என்ன வேலை இருக்குன்னு பார்த்து செய்யி போ. ஏத்தே, எனக்கு ஒரு டவுட்டுத்தே. என்னது? கோழி கறி வைக்கணுமா பிரியாணி வைக்கணுமான்னு டவுட்டா? அது இல்லத்தே, அதை விட பெரிய டவுட்டு. அதை விட பெரிய டவுட் ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு சோறு தான் முக்கியம். போய் சோறு பொங்கு போ. ஒரு டவுட்டு கூட கேட்க விட மாட்டேங்கிங்க. நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன செய்ய? அப்பா இவ டவுட்டுக்கு பிறந்தவளாச்சே. டவுட்டுன்னு கேட்டு உயிரெல்லாம் வாங்குவா. என்னடி டவுட்டு? கேட்டு தொலை. ஏத்தே, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமாத்தே? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. உன்னை நினைக்கும் போது வார்த்தை அப்படியே அருவி மாதிரி வந்து தலையில கொட்டுன்னு கொட்டுது. ஆனா அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதணும்னு நினைக்கும் போதுதான் வாந்தி வந்துருது. சரி, என்ன செய்ய? இருந்தாலும் கண்மணி, ஐ லவ் யூ. இங்க ஒரு மனுஷி பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பாட்டு கேக்குதோ? பாட்டு? ஆண்டி, எனக்கு இவங்க சாப்பாடு செஞ்சு தருவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டு சொல்லுங்க. அடியே குதிரவாளு,
என்கிட்டலாம் கேட்கும்போது மரியாதையாக கேட்கணும். ஏக்கா எனக்கு செஞ்சு தாங்கக்கா, பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு, உங்கள் கையால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஒரு பண்போட, ஒரு பாசத்தோட, ஒரு மரியாதையோட, ஒரு கெஞ்சி கேட்கணும். அப்போ தான் நான்லாம் செஞ்சு தருவேன். எனக்கெல்லாம் இப்படி ஆர்டர் போட்டால் பிடிக்காது. என்னது, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கணுமா? நான் யார் தெரியுமா? யாருமா நீ? நீ என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்த தேவதையா? நீயும் மனசி தானே? உன்னைய விட நான் தான் பெரியவ. நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. நான் சொல்றதை தான் நீ கேட்கணும், நீ சொல்றதை நான் கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏ கடவுளே, சண்டையை ஆரம்பிச்சிட்டாளுகளே. நான் இந்த வீட்டு மருமக, எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. நான் ராணி மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுவேன். எனக்கு எல்லாரும் சேவை செஞ்சுதான் ஆகணும். நீ இந்த வீட்டுக்கு மருமகன்னா அப்ப நான் யாரு? மெண்டல் ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு வந்த பைத்தியமா? நானும் இந்த வீட்டுக்கு மருமக தான். அப்ப நானும் ராணி மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு சோறு சாப்பிட்டுட்டா எனக்கு எல்லாரும் சேவை செய்யுங்க. பெரிய மருமவளே, ஏழ்றைய கூட்டாத, பேசாம இரு. அவதான் வாய்க்கு வாய் பேசிக்கிட்டு இருக்கான்னா நீயும் கூட கூட பேசிக்கிட்டு இருக்க. பேசாம இருக்க மாட்டியா? என்னத்தே காத்தா அவ பக்கம் அடிக்கி அவ பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களோ? அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல மருமகளே. அருண் கொண்டு வந்து நம்மளை நம்பி தானே விட்டுட்டு போயிருக்கான். மாசமா இருக்கால, நம்ம தானே அவளை பாத்துக்கிடணும். பிறகு அவங்ககிட்ட போய் இவ என்னத்தையாவது ஒன்று ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்கோயேன், அவன் என்ன நினைப்பான்? நம்ம அவளை சரியா பாத்துக்கிடலன்னு தானே நினைப்பான். இவ சொல்றதுதானே அவன் நம்புவான். அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? 3 மாசத்துல அவ போயிருவாள்ல, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன். விட்டு கொடுத்து போகணுமா? நான் விட்டு கொடுத்து போகணும் நீங்க எப்படி சொல்லுவீங்க? அவ பணக்கார வீட்டுல இருந்து வந்ததுனால அவளுக்கு ஒரு மரியாதை, நான் கஷ்டப்பட்ட வீட்டுல இருந்து வந்தவங்கிறதுனால எனக்கு ஒரு மரியாதையா? என்ன நீங்க வேலைக்காரி மாதிரி நடத்தலான்னு பாக்கீங்களா? ஏ கடவுளே, எனக்கு என்ன செய்யணும்னே ஒண்ணுமே புரியலையே. இவளும் நிலையில்லாம நிக்கா, அவளும் நிலையில்லாம நிக்கா. நான் யார் பக்கம் தான் பேச? நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் பேசுங்க. நீங்க எதுக்கு பயப்படுதீங்க? அவ என்னெல்லாம் பேசுறா? அவ வீட்டுல வேலை செய்ய வலிச்சு போய் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நீங்க அவளுக்கு சால்ற அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? சால்ற அடிக்கல மருமகளே. அவ வந்த அன்னைக்கே நம்ம 2 பேருக்கு சண்டை இழுத்து விட்டுட்டா. அது எனக்கு நல்லா தெரியத்தான் செய்யும். வாங்க கூட நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் நிம்மதியா இருந்தேன் இந்த வீட்டுல. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சண்டையே வந்திருக்கு. எனக்கு அது மனசு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் என்ன செய்ய, மருமவளா போயிட்டாலே, மாசமா வேற இருக்கா. அவளை அப்படி விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனாலதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதேன். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ. அவளை விட்டு கொடுக்க முடியாதுன்னு என்னையே நீங்க விட்டு கொடுத்துருவீங்களாத்தே? நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இனி குப்பை தொட்டியில இருந்தா தூக்கிட்டு வந்தீங்க. அப்படியெல்லாம் சொல்லாத மருமவளே. அவ ஒரு ராட்சசி. அவட்ட போய் விட்டு கொடுத்து போன்னு கேட்க முடியுமா? பைத்தியக்காரி மாதிரி கத்துவா. அதனாலதான் உன்கிட்ட சொல்லுதேன். நீ எனக்கு மவ மாதிரி. நான் சொன்னா நீ கேப்பல்ல, அதனாலதான் உன்கிட்ட சொல்லுதேன். கேட்கற பிள்ளைகிட்ட தானே தாய் சொல்லும். என்னைய உன் அம்மாவா நினைச்சுக்கோ. நான் உன் நல்லதுக்கு தானே சொல்லுதேன். எத்தே, எனக்கு என்னமோ நீங்க அவளை பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுது தே. அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவளை ஏன்ட்ட விடுங்க, நான் பாத்துக்கிடுதேன். அவளுக்கு வாந்தியும் வரல, மயக்கமும் வரல. அவ சும்மா நடிச்சிட்டு கிடக்கா. அவ நடிப்பை பார்த்து நீங்க ஏமாந்துட்டு கிடக்கீங்க. நீங்க ஒரு பச்சை மண்ணு. நீங்க போய் ஒரு வாரமா உட்காருங்க. அவளை நான் பாத்துக்கிடுதேன். மாசமா இருக்கேன்னு சொல்லுதல்லம்மா, நம்ம என்ன செய்ய முடியும்? மாசமா இருக்கிற பிள்ளை ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம தானே நிறைவேற்றி வைக்கணும். நிறைவேற்றி வைக்கேன் தே, நான் நிறைவேற்றி வைக்கேன். அவ ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கேன். நீங்க இந்த பிரச்சனைக்குள்ள வராதீங்க. நீங்க ஒரு வாரமா போய் உட்காருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிடுதேன். மருமோளே, எதுவும் சண்டை கிண்டையே போட்டு அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டாதம்மா. அருண் மூஞ்சில என்னால முழிக்க முடியாது. எத்தே, மனுஷங்கன்னா ஒரு மனசாட்சியோட பேசணும் தே. அவ அப்படியே பேசுதா? நீ கஷ்டப்பட்ட வீட்டுல இருந்து வந்தவா, அதனால நீ எனக்கு சேவை செய்யணும்னு சொல்லுதா. இப்படி சொல்றவங்கள நம்ம மன்னிக்கலாமா தே? அவங்க திருந்துற மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல. பிள்ளைங்க தப்பு பண்ணா பெத்தவங்க தானே அடிச்சு திருத்துவாங்க. அவளை நான் திருத்தி காட்டுதேன். சரியா? நீங்க பேசாம உங்க வேலையை பாருங்க. சரி, என்னமோ செய்யுங்கம்மா. எதுவும் குடும்பத்துக்குள்ள சண்டை இழுத்து விடாம இருந்தா சரி. என் பிள்ளை மூஞ்சில நான் முழிக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. அருணுக்கு இவளை பத்தி நல்லாவே தெரியும். இவ சொன்னாலும் அருண் நம்ப மாட்டாரு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. போய் உங்க வேலையை பாருங்க. சரி மருமோளே, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வாரேன். அப்படியே காத்தாட நடந்துட்டு வாரேன். சரியா? சண்டை கிண்டையே போட்டு கிடக்காத. போய் வேலையை பாரு. இங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், அது கூட கவனிக்காம மாமியார் மருமகளும் இவ்வளவு நேரம் என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, எனக்கு சாப்பாடு செஞ்சு தர முடியுமா முடியாதா? ஏமா அரை பைத்தியம், நீ என்ன எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க? இப்ப தானே சொன்னேன் ஆர்டர் போடுறது எனக்கு பிடிக்காது, அன்பா கேளுன்னு. எங்க அத்தையே எனக்கு ஆர்டர் போட மாட்டாங்க. நீ யாரு எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? ஒரு மாசமா இருக்கிற பிள்ளைய இப்படி சாப்பாடு போடாம கொள்ளுதீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? நீங்களா மனுஷங்க தானா? சரி, நான் மனுஷி கிடையாது, நான் பிசாசு. இப்ப என்ன செய்ய போற? ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டா? மாசமா இருக்கிற பிள்ளைய கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி உங்களை எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். நீ போய் சொன்னோன்னு போலீஸ்காரங்க என்னை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்களா? யாரு தப்பு பண்ணா என்னன்னு விசாரிக்க மாட்டாங்களா? நீ என்ன எல்லாருமே நீ சொன்னதை கேட்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? ஆமா, நீங்க என்ன கொடுமைப்படுத்துறீங்க, அடிச்சீங்கன்னு சொல்லி நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்பனா போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிட்டு போய் ஜெயில போடுவாங்கல்ல. அங்க இருந்து கொசுக்கடியில களி தின்னாதான் உங்களுக்கு தெரியும். சரி, அந்த கதையெல்லாம் விடு. இப்போ நான் போய் பிரியாணி செய்ய போறேன். நல்ல அழகா கமன்னு ஒரு பிரியாணியை செஞ்சு தயிர் வெங்காயம் வச்சு சிக்கன் 65 வச்சு சிக்கன் கிரேவி வச்சு முட்டையை வேற வேக வச்சு வைக்க போறேன். சரியா? ஆனால் 2 மணிக்கு தான் ஆரம்பிக்க போறேன். 5 மணி ஆகும் செஞ்சு முடிக்க. வெயிட் பண்ணா வெயிட் பண்ணு, இல்லைன்னா ஸ்விக்கி சொமேட்டோ எதுலையாவது சோத்தை வாங்கி தின்னு.
காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். நேற்று நீ எங்கு இருந்தாய், காற்றே நீ சொல்வாய் என்றேன். சுவாசத்தில் இருந்ததாக சொல்லி சென்றாய். இன்னும் எத்தனை பாட்டு பாட வேண்டியிருக்கு? சமைக்கிறதுக்குள்ள ஒரு 100 பாட்டு பாடிட மாட்டேன். நந்தினி பிள்ளைக்கு பழம் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை இன்னைக்கு தான் கொஞ்சம் துட்டு கிடைச்சது, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். பிள்ளை ஒரு 2-3 நாளைக்கு வச்சு நல்லா தின்னுக்கிடுவா. காலேஜ்ல இருந்து வந்த உடனே கொடுக்கணும், சந்தோஷப்படுவா. என்ன அத்தை பாட்டி, மத்தியானம் போல இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என்னட்டி செய்ய, வீட்டில் ஒரே பிரச்சனையா கிடக்கு. அதான் சரி காத்தாட இந்த பக்கமா வருவோமேன்னு வந்தேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனை? சின்ன மருமவ வந்திருக்கான்னு மாலை சொன்னா. ஆமாட்டி இழிச்சவளே, அதுதான் ஒரே பிரச்சனை. இவளுக்கும் அவளுக்கும் ஒத்து போக மாட்டேக்கி. அவ உட்கார்ந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு அதை கொண்டா இதை கொண்டாங்க. இவளுக்கு வேலை செய்ய பிடிக்காது, அதுவும் அவளுக்கு சேவை செய்யணுங்க. இவ எப்படி செய்வா? 2 பேரும் சண்டை போட்டு கிடக்காளுங்க. நீங்க இப்போ நியாயமா பேசுறீங்களா அத்தை பாட்டி? நீங்களே ஓடி வந்துட்டீங்க, உங்களால சண்டையை தீர்த்து வைக்க முடியலையோ? அதுதான் என்ன செய்யன்னு தெரியல. இவளும் மருமவா அவளும் மருமவா, 2 பேருக்கும் ஏண்டுக்கிட்டு பேச முடியல. 2 பேரும் ஒருத்திக்கு சண்டை போட்டுட்டு மல்லுக்கு நிக்காளுங்க. நான் என்னதான் செய்ய? யார் பக்கம் பேசன்னு ஒன்னும் புரிய மாட்டேக்கி. கவலைப்படாதீங்க அத்தை பாட்டி, மாலை புத்திசாலி, எல்லாத்தையும் ஈஸியா சமாளிச்சிருவா. என்னமோம்மா, வீட்டில் எல்லாம் சரியான சந்தோஷம்தான். மாலை தனியாக சோறு பொங்கிட்டு கிடப்பா. நான் வீட்டுக்கு போட்டா? அது எப்படி மாலை மட்டும் தனியா சோறு பொங்குவா? சின்ன மருமகளையும் கொஞ்சம் வேலை செய்ய சொல்லுங்க. மாசமா இருக்கிற பிள்ளை சும்மா கிடக்க கூடாது, அவளை ஏதாட்டும் ஒரு வேலையை செய்யணும். நீங்க போய் சொல்லுங்க, நீங்க சொன்னதானே செய்வா. மாலை மட்டும் எதுக்கு தனியா செய்யணும்? அவட்ட சொன்னதை கேட்க மாட்டேக்காளே, ஒரு வேலையும் செய்ய மாட்டேக்கா. அவ ஜூஸ் குடிச்ச டம்ளரை கூட நம்ம தான் எடுத்துட்டு போய் வைக்க வேண்டியிருக்கு. உட்கார்ந்த இடத்துலயே வேலையை சொல்லிக்கிட்டு கால் மேல கால் போட்டு மகாராணி உட்காந்து போனை நோண்டிக்கிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க அத்தை பாட்டி, எல்லாம் சரியாயிரும். மேல இருக்கிறவன் பாத்துக்கிடுவான். நீங்க போய் வேலையை பாருங்க, எல்லாம் சரியாயிரும். நீங்க ஒன்றும் மனசுல வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சரிம்மா, போயிட்டு வரேன். பிரச்சனையை கொடுக்குற கடவுளே அதே சரியும் பண்ணுவாரு. சரி, நம்ம நம்பிக்கையோட காத்திருப்போம். அத்தை பாட்டி மூஞ்சே சரியில்லையே, எப்பவுமே இப்படி சோகமா இருக்க மாட்டாங்களே. சரி, பிறவாட்டி மாலாக்கு போன் அடிச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். அடடே, நம்ம ஊர் தலைவர்ல வராரு. என்ன கேங் லீடர், என்ன இந்த பக்கம்? என்ன இழிச்சக்கா, என்னைய பார்த்து கேங்கு லீடருங்கீங்க? நான் என்ன கள்ளக்கடத்தல் தலைவரா? நான் ஊர் மக்களுக்கு நல்லது தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னைய பார்த்து எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? ஏ அப்பா, சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன், உடனே இவர் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரே. தலைவரே, சும்மா தான் சொன்னேன், ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. சரி இழிச்சக்கா, நான் ஒன்றும் தப்பா நினைச்சுக்கிடல. சரி, ராணி உங்களுக்கு போன் அடிச்சாளா? இல்லையே தலைவரே, ஒன்னும் போன் அடிக்கலையே. என்ன விஷயம்? இழிச்சக்கா, பிரியா கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு பத்திரிக்கை அடிச்சாச்சு. நாளைக்கு பத்திரிக்கையை கொண்டு போய் குலதெய்வம் கோயில்ல வைக்க போறோம். அதனால எல்லாரையும் கூட்டு போலான்னு பார்த்தேன். பஸ் பிடிச்சிருக்கேன்க்கா, எல்லாரும் போகணும். நீங்களும் வந்துருங்கன்னு. அப்படியே தலைவரே, பிள்ளைக்கு கல்யாணமா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. நல்ல வேலை, தேதி குறிச்சிட்டீரு. ரொம்ப நாள் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சுன்னு. சரி சரி, நாளைக்கு நான் வந்துருந்தேன் தலைவரே. சரி இழிச்சக்கா, காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பணும்னு. அப்பந்தான் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு மத்தியானம் அங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றதுக்கு சரியா இருக்கும். நீங்க மட்டும் வரக்கூடாது, உங்க மகளையும் கூட்டிட்டு வரணும். சரியா? சரி தலைவரே, 2 பேரும் கண்டிப்பா வந்துருதோம். சரி, நான் போயிட்டு வரட்டா? கொஞ்சம் ஆபீஸ்ல வேலை இருக்கு, போயிட்டு வரேன். சரி தலைவரே, போயிட்டு வாங்க. ஆரஞ்சு மண்டைன்னு கேட்டதா சொல்லுங்க.